நம்ம நாட்டோட முன்னாள் பிரதமர் திரு ஐயா மன்மோகன் சிங் அவர்கள் இப்போ நம்ம கூட இல்ல. தன்னோட 92வது வயச டெல்லி எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல்ல 26/12/2024 நைட்டு ஒரு 9 மணி அளவுல தன்னோட மூச்சு காத்தை நிப்பாட்டிட்டு போயிட்டாரு. அவரோட மூச்சு காத்து மட்டும்தான் நின்றுக்கே தவிர அவரு நிறைய பேத்துக்கு மூச்சு கொடுத்துருக்கிறத இன்னும் நிக்கல. நார்மலா ஒரு இந்திய நாட்டோட பிரதமர் அதனால இறந்துட்டாரு, அதனால இவர் இறந்தது இவ்வளவு பேசுறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அவர் செஞ்ச சாதனைகள்லாம் ஏகப்பட்டது, எக்கச்சக்கம். ஏன் அவர் இந்த அளவுக்கு பாக்குறாங்க அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டுல எப்படி நம்மளுக்கு கல்வி கண் திறந்த ஐயா காமராஜர் இருந்தாரோ அதே மாதிரி இந்தியாவுக்கே ஒரு காமராஜர்னா அது திரு மன்மோகன் சிங் ஐயா அவர்கள் தான். படிப்புல இருந்து, ஏழை மாணவர்கள்ல இருந்து, SC ST மக்கள்ல இருந்து, 100 நாள் வேலை திட்டத்துல இருந்து எக்கச்சக்கமான திட்டங்களை கொண்டு இந்தியா பொருளாதாரத்துல ரொம்ப வீழ்ச்சியில போயிட்டு இருக்கும் போது இன்னும் நிறைய திட்டங்களை கொண்டு பொருளாதாரத்தையே தூக்கி நிறுத்தின ஒரு தூணா பாக்குறவர் தான் திரு ஐயா மன்மோகன் சிங் அவர்கள். அவரு நேத்து நைட்டு 9:30 மணி அளவுல டெல்லி எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல்ல தன்னோட உயிரை விட்டுட்டாரு. அவரோட அந்த இமேஜ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. எப்பயுமே தலையில டர்பனோட நிறைய தாடி வச்சுட்டு கண்ணாடி போட்டுட்டு ஆளு கெத்தா ஸ்டைலா இருப்பாரு. ஆனா அதெல்லாம் இல்லாம அந்த ஒரு இமேஜை பார்க்கும்போது மனசுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐயா மன்மோகன் சிங் அவர்கள் தான் இந்த நிலைமையில இருக்காரா அப்படின்னு. தயவு செஞ்சு ஏன் இந்த ஒரு பிக்சரை வெளியே விட்டாங்க அப்படின்றத ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி, இவர் செஞ்ச சாதனைகள்லாம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கே வாயை பொழக்கிற அளவுக்கு இருக்கு. நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் அவரை பத்தி படிச்சிருப்போம் நிறைய விஷயங்கள். ஆனா இப்போ உங்களுக்கே தெரியாத விஷயங்கள், இதுவரை நம்ம பார்க்காத நிறைய விஷயங்களை நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப உள்ள சாதாரணமா ஊர்ல உள்ள ஒரு ஊராட்சி மன்ற தலைவரோட ஒரு சொத்து மதிப்பை எடுத்து பார்த்தாலோ, இல்ல ஊர்ல ஒரு MLAவோட சொத்து மதிப்பை எடுத்து பார்த்தாலோ கோடிக்கணக்குல எத்தனையோ வீடு, எத்தனையோ பங்களா, எத்தனையோ காரு அப்படின்னு இருக்கலாம். ஆனா 2004 இருந்து 2014 வரை 10 வருஷம் கிட்டத்தட்ட பிரதமரா இருந்தவரோட சொத்து மதிப்பு 2014 அவரு மனு தாக்கல், அதாவது எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு கேண்டிடேட் நிக்கும் போதுக்கு அவர் சொத்து மதிப்பு காமிச்சது என்னன்னு தெரியுமா? ஒரு மாருதி 800 காரு. இன்னைக்கு சாதாரணமா ஒரு கூலி தொழிலாளி வீட்லயே அந்த கார் இல்ல, அதோட ஒரு அட்வான்ஸான கார் தான் வச்சிருக்காங்க. அந்த காலத்துல ஒரு மாருதி 800 கார் வச்சிருந்திருக்காரு. டெல்லியில ஒரு பிளாட்டு, சண்டிகர்ல ஒரு பிளாட்டு, இது போக SBIல பேங்க்ல டெபாசிட் பண்ண ஒரு சில அந்த சலான், இதுதான் அவரோட சொத்து மதிப்பாவே இருந்திருக்கு. மொத்தமா கிட்டத்தட்ட ஒரு 19 கோடி, இதுதான் அவரோட சொத்து மதிப்பு. அவர் எந்த அளவுக்கு அவரோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்திருக்காரு அப்படின்றத பாருங்க. இந்த காலத்துல டெல்லியில நின்று விவசாயிகள் அவ்வளவு பேர் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த காலத்திலேயே தன்னோட ஒரே ஒரு கையெழுத்தால 72,000 கோடியை தள்ளுபடி பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இந்த காலத்துல ஈஸியா சட்டப்பேரவை எலெக்ஷன்ல எல்லாம் உங்களுக்கு இத்தனை கோடி தள்ளுபடி பண்றோம், நகைக்கடன் எல்லாம் தள்ளுபடி பண்றோம், அது பண்றோம், இது பண்றோம்னு சொன்னாங்க. ஆனா இவ்வளவு விஷயங்களை தள்ளுபடி பண்ண ஆரம்பிச்சதே இவரு தான். இதனால கிட்டத்தட்ட ஒரு 3 கோடி விவசாயிகள் பயனடைஞ்சிருக்காங்க 78,000 கோடி ரூபாயை தள்ளுபடி பண்ணதுனால. சரி, இந்த அளவுக்கு தள்ளுபடி பண்ணி தாண்டா இந்தியா இந்த நிலைமையில இருக்கு அப்படின்னு இப்ப சில பேர் சொல்லலாம். ஏன் பெரிய பெரிய பணக்காரங்களுக்கு தள்ளுபடி பண்றீங்களே, கோடிக்கணக்கில் கடன் வச்சவங்களுக்கு தள்ளுபடி பண்றீங்களே, இவர் என்ன பண்ணியிருக்காரு? பாமர மக்களுக்கு, விவசாயிகளுக்கு தானே தள்ளுபடி பண்ணியிருக்காரு. அந்த அளவுக்கு விவசாயிகளை வாழ வச்சவர். கிராமத்துல உள்ளவன் ஈஸியா சிட்டியில படிக்கணும்னு, சிட்டியில உள்ளவன் ஈஸியா கிராமங்களை போய் நிறைய தொழில்களை பண்ணணும் அப்படின்னு கிராமப்புறத்துல இருந்து சிட்டிக்கு அதிகமான சாலைகளை போட்டு ரெண்டையும் ஒன்னாக்கி மெர்ஜாக்கி தொழில் வளர்ச்சியில அதிகமா இந்தியாவை முன்னேற்றினவர். இப்போ உட்காந்துக்கிட்டு நம்ம கிராமங்கள் சைட்லாம் போய் பார்த்தோன்னா தெரியும், இல்ல கிராமங்கள்ல உள்ளவர்களுக்கு தெரியும், கம்மா கரையில உட்காந்துக்கிட்டோ இல்ல ஏதாவது ஒரு வரப்புல உட்காந்துக்கிட்டோ ஒரு மண்வெட்டியை வச்சுக்கிட்டு சாணி சட்டியை வச்சுக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இவங்க எல்லாம் யாருன்னா லேடிஸ் 100 நாள் வேலை திட்டம். இந்த வேலை திட்டத்தை அறிமுகப்படுத்தினவரே அவர் தான். இங்க தமிழ்நாட்டுல அதே மாதிரி காமராஜர் அவர்கள் எல்லாரும் ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர். அதே மாதிரி இந்திய அளவுல எல்லா மக்களுமே, அதாவது எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே கட்டாய கல்வி படிச்சு ஆகணும்னு கட்டாய கல்வி முறையை கொண்டு வந்தவர். நம்ம அந்த காலத்துல ஸ்கூல்ல நீங்க சின்ன பிள்ளைங்கள படிக்கும்போது பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு பென்சில்ல இந்த பக்கம் ஒரு சின்ன பையன், அந்த கார்னர்ல ஒரு சின்ன பொண்ணு, 2 பேர் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஒரு இமேஜ் போட்டு கீழே நிறைய எழுதியிருப்பாங்க. அதை நீங்க படிச்சிருக்க மாட்டீங்க. இதெல்லாம் யாரு கொண்டு வந்தாங்கன்னா இதெல்லாம் திரு ஐயா மன்மோகன் சிங் அவர்கள் தான். அவரோட ஆட்சி காலத்துல எல்லா குழந்தைகளுமே கட்டாயமா படிக்கணும். அப்படி உங்களால படிக்க முடியலையா, இப்போலாம் ஈஸியா ஒரு இடத்துல போய் எஜுகேஷன் லோன் வாங்க முடியல. ஆனா அந்த காலத்திலேயே பேங்க்ல
ஈஸியா எஜுகேஷன் லோன் வாங்குற அளவுக்கு பேங்கை வந்து ப்ரெஷர் கொடுத்து கரெக்டான ஒரு முறையில வச்சிருந்தவர். இந்த மாதிரி தன்னோட நுனி விரல்ல எல்லா கண்ட்ரோலையுமே வச்சுக்கிட்டு இந்தியா பொருளாதாரத்துல இருந்து எல்லா விதத்திலையுமே பயங்கரமா குரோத் பண்ணவர் தான் திரு ஐயா மன்மோகன் சிங் அவர்கள். சரி, இவ்வளவு திட்டங்களை இவர் பிரதமர் பதவியில இருக்கும் போதுதான் கொடுத்தாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் கிடையாது. இவர் வந்து அதாவது எக்கச்சக்கமான பதவிகள்ல இருந்து நிறைய திட்டங்களை வந்து செயல்படுத்தி இருந்திருக்காரு. அதே மாதிரி இவர் வந்து ஒரு நல்ல பின்னாடி பெரிய பேக்ரவுண்ட்ல இருந்து வந்து பிரதமர் பதவியில வந்து உட்கார்ந்தாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. மண்ணெண்ண விளக்கு ஒளியில தான் படிச்சிருக்காரு. படிச்சு நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு இருந்திருக்காரு. கத்துக்கிட்டு நிறைய பதவியில போய் உட்காந்துருக்காரு. அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் இந்த பிரதமர் பதவிக்கு வந்து வந்திருக்காரு. ஸோ ஐயா மன்மோகன் சிங் அவர்கள் வாழ்ந்த காலம், இந்தியாவில் அதுக்கப்புறம் அம்பேத்கர் அவர்கள் வாழ்ந்த காலம், நம்ம ராக்கெட் மனிதர் ஐயா அப்துல் கலாம் அவர்கள் வாழ்ந்த காலம், இதெல்லாம் இந்தியாவுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொற்காலங்கள்ல இதுவும் ஒண்ணு. ஸோ இப்போ கடைசியா இருந்த ஐயா மன்மோகன் சிங் அவர்களும் போயிட்டாரு. இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பிரதமர் இந்தியாவுக்கு கிடப்பாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா இப்போ உள்ள ஒரு பிரதமர்களோட சொத்து மதிப்பெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ கடந்த ஒரு 50 வருஷமா இல்லை ஒரு 20 வருஷமா எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சொத்து மதிப்பெல்லாம் எக்கச்சக்கமா ஏராளமா இருக்கும். ஆனா அந்த காலத்துல அவர் வந்து எத்தனை 2 மாருதி காரு, ஒரு மாருதி 800 காரு, 2 ஊர்ல ஒரு பிளாட்டு, இதுதான் அவரோட சொத்து மதிப்பு. SBI பேங்க்ல கொஞ்சம் டெபாசிட் பண்ணா ஒரு சலான், 2-3 சலான், மொத்தமே ஒரு 19 கோடி தான். இந்த காலத்துல ஊராட்சி மன்ற தலைவரை போய் எடுத்து பாத்தீங்கன்னா கூட அவன் 100 கோடி 200 கோடின்னு சொத்து வச்சிருக்கான். ஸோ அவ்வளோ பெரிய ஒரு பொறுப்புல இருந்தோம், இந்திய நாட்டோட பிரதமராக இருந்தோம், இந்திய நாடு முன்னேறணும் அப்படின்றதுக்காக மட்டுமே இந்திய பொருளாதாரத்தை தூக்கி நிப்பாட்டின ஒருத்தவர் ஏன் அவரை சேர்த்து சொத்து வச்சுக்கிற முடியாதா? ஸோ தமிழ்நாட்டுக்கு எப்படி நம்மளுக்கு ஒரு காமராஜர் ஐயா கிடைச்சாரோ, ஏழை எளிய மக்களுக்கு எல்லாரும் குழந்தைங்களும் ஸ்கூலுக்கு படிக்கணும், எல்லா குழந்தைங்களும் ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்றதுக்காக மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்து இந்த மாதிரி நிறைய திட்டத்தை கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்கு எப்படி பொக்கிஷமா காமராஜர் ஐயா கிடைச்சாரோ, அதே மாதிரி இந்தியாவுக்கே ஒரு காமராஜர் அப்படின்னா நான் கண்டிப்பா டாக்டர் ஐயா திரு மன்மோகன் சிங் அவர்களை மட்டும்தான் சொல்லுவேன். இந்த விஷயங்கள்லாம் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா படிச்ச ஐயா மன்மோகன் சிங் அவர்களை பத்தி தெரிஞ்சது. இதை தவிர இன்னும் எக்கச்சக்கமா இருக்கு. அதெல்லாம் சொல்லணும்னா ஒரு நாள் ஃபுல்லா வீடியோ எடுக்கலாம். அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து அவர் வந்து சாதனைகள் பண்ணியிருக்காரு. சரி, நான் முக்கியமான ஒரு சில விஷயங்களை விட்டுருக்கலாம். அது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அதை நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. அவர் செஞ்ச சாதனைகள், அவர் செஞ்ச அற்புதங்களை எல்லாம் நான் இன்னொரு சூப்பரான வீடியோவில் வந்து பார்க்குறேன். ஐயா மன்மோகன் சிங் அவர்களுக்கு என்னோட ஆழ்ந்த இரங்கல். ஏன்னா இது மாதிரி ஒரு தலைவர் வந்து இனிமேல் கிடைப்பாரா கிடைக்க மாட்டாரா அப்படின்றது கண்டிப்பாக தெரியாது. எனக்கு தெரிஞ்சு கிடைக்க வாய்ப்பில்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். இவர் இந்திய நாட்டை விட்டு போனது, ஏன் இந்த உலகத்தை விட்டே போனது நம்மளுக்கு மிகப்பெரிய இழப்புல. அதாவது நம்ம அம்பேத்கர் அவர்களை இழக்கும் போது எவ்வளோ மிஸ் பண்ணமோ, அப்துல் கலாம் ஐயா அவர்களை போகும்போது எவ்வளோ மிஸ் பண்ணமோ, காமராஜர் அவர்களை மிஸ் பண்ணும்போது இறக்கும் போது எவ்வளோ மிஸ் பண்ணமோ, அதே அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அடி இந்தியாவுக்கு இதுலேயும் ஒரு இருக்கு. ஸோ 7 நாளைக்கு இனிமேல் எந்த அரசு நிகழ்ச்சிகளும் நடக்காது. இதை கவர்மெண்ட் துக்கமாக வச்சு கொண்டாடுறாங்க. நீங்கள் இந்த துக்கத்தை எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத வந்து சொல்லுங்கள். நான் இன்னொரு சூப்பரான வீடியோ பண்ணுறேன். டாடா பை பை.